திருப்பத்தூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி வளாகத்தில் மூடப்பட்ட கிணற்றுக்குள் இருந்து 11ஆம் வகுப்பு மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகிகளை கைது செய்ய கோரி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் கமலநாதன் வழங்க கேட்கலாம். கமலநாதன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சின்னத்தம்பி மகன் முகிலன். இவர் திருப்பத்தூரில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் டோமிக் சோவியோ மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில பெற்றோர்கள் தொலைபேசி வாயிலாக அழைத்து தங்களது பிள்ளை 2 நாட்களாக வகுப்பறையில் காணவில்லை என கூறியதை தொடர்ந்து அறிந்து போன பெற்றோர், மகன் உங்கள் பள்ளியில் தான் விடுதியில் படித்து வருகிறார், இந்த நிலையில் எப்படி வீட்டிற்கு வருவார் என கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து கொத்தூரிலிருந்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவசரமாக பள்ளிக்கு சென்ற நிலையில பள்ளி நிர்வாகம் முறையான பதில் அளிக்காத நிலையில பெற்றோர்கள் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததின் பேரில் தனிப்படை அமைத்து 2 நாட்களாக தேடி வந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த கிணற்றில், அதாவது பள்ளியின் கிணற்றில் மாணவர் சடலமாக மீட்பட்ட நிலையில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இருந்த மாணவன் முகிலின் உடலை பார்த்து கதறி அழுததும், மேலும் பள்ளி முன்பு இருந்து முகிலினின் உடல்நிலை எடுத்து செல்லப்பட்ட நிலையில் 1 கிலோமீட்டருக்கும் மேலாக அணிவகுத்து நின்ற வாகனங்கள் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த பகுதியின் நகர பகுதியில் உள்ள சாலையின் முன்பு பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டு வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கமலநாதன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.